இல்ல அவருக்கு இது தேவையில்லாத விஷயம். நோக்கம் வந்து நமக்கு தேவையில்லை. அவருக்கு வந்து என்ன நோக்கத்தை வேண்டாம் இருந்துட்டு போகட்டும். பட் அவருக்கு இதுக்கு அது அவருக்கு ஆய்வு செய்வதற்கான அதிகாரம் இல்லை முதலாவதாக. இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசும் அரசு இயந்திரத்துக்குள்ளும் அரசு செயல்பாட்டுக்குள்ளும் தலையிடுவதற்கு கவர்னருக்கு அதிகாரம் இல்லை. அவருக்கு ஒரு 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 ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு நபர் அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு ராஜ்பவனில் மட்டும் இருந்தால் நல்லது. அது மற்றபடி எங்கேயும் தலையிடுவதற்கான அதிகாரம் அவருக்கு கிடையாது. ஆளுநர் மாளிகை களமிறங்கி எங்கேயும் போக முடியாது. ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் மட்டும்தான் இருக்கார். அவருக்கு தேவையான மூணு பிஏ 2 செக்யூரிட்டி கூட தான் இருக்காங்க. ஸோ ஆளுநர் மாளிகைக்குள்ள என்ன வேலை இருக்கோ அந்த வேலையை மட்டும் செய்தால் போதும். வைகை தூர்வாரும் பணிகள் இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் முதல்வருடைய உத்தரவின் பேர்ல உடனடியாக துவக்கப்பட்டது. ஒன்றிய அரசுல வந்து அவங்க அங்க வந்து அனுமதி கேட்டு சுற்றுச்சூழல் அனுமதி கேட்டு அங்கே பெண்டிங் இருக்குது. அங்கிருந்து இன்னும் 2 வாரங்கள் ஆச்சு. அந்த அனுமதிக்கு அனுப்பிச்சு இன்னும் 2 வாரங்கள்ல வரவில்லை. அது வந்தவுடன் இந்த அரசு முதல்வர் அண்ணன் விஜய் தலைமையிலான அரசு தேவையான விஷயத்தை துரிதமாக நடைபெற்று வருகிறது. இன்னும் வந்து ஒன்றிய அரசுக்கு வந்து ஒன்றிய சுற்றுச்சூழல் அனுமதி எல்லாம் வந்தவுடன் உடனடியாக துவக்கப்படும். இதுல ஆளுநருக்கு என்ன விஷயம் இருக்கு? ஆளுநர் போய் சுற்றுச்சூழல் அனுமதி வாங்குவாரா? இல்ல அவருமே மம்முட்டி எடுத்து வெட்டுவாரா? என்ன பண்ண முடியும் ஆளுநர்? இல்ல ஆளுநர் போய் தூர்வாரணும் அவரே கையில எடுத்துட்டு போய் தூர்வாருவாரா? இல்ல அவர் போய் ஒரு பிடபிள்யூஓ இல்ல யார்ட்டையோ வந்து டபிள்யூஆர்டி போய் ஆர்டர் வாங்கிட்டு போய் சுற்றுச்சூழல் ஆர்டர் வாங்கிட்டு போய் பண்ணுவாரா? ஆளுநர் எங்கே களமிறங்க முடியும்? எங்கேயும் களமிறங்க முடியாது. ஆளுநர் மாளிகைக்குள்ள என்ன வேலை இருக்கோ அந்த வேலையை செய்தால் போதும். ஏன்னா ஆளுநருக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கு. அதுக்கு அந்த வேலைகளை மட்டும் அவர் தலையிட்டால் போதும்.